ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சுமித் சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அமைந்திருக்கும் அழகிய சின்ன திருப்பதி கோயில் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த திருப்பதி ஏழ்மையான தரிசன உணர்வை தரும் இந்த புனித ஸ்தலம் தற்போது புதிய வேலைகளுடன் இன்னும் பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது. அதோட ஃபுல் வியூ தான் பார்க்க போகிறோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை தான் நம்ம பார்க்குற சின்ன திருப்பதி என்ட்ரன்ஸு இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கருடன் சிலை காமிக்கிறோம் பாருங்க. கருடன் சிலை, அழகான கோபுரம், பக்தி நிறைந்த கருவறை உள்ளே பார்ப்போம். போக இங்கே வந்தால் ஒவ்வொரு பக்தரும் மன அமைதியும் ஆன்மீக அனுபவமும் அதிகமாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அமைச்சிட்ருக்காங்க கோவிலை. ஏன் என்ட்ரன்ஸில் கருடன் சிலை வைக்கிறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அது ஏன் வைக்கிறாங்கன்னா, இவர் தான் விஷ்ணு பெருமானின் வாகனமான கருடன் ஆவார். ஏன் என்ட்ரன்ஸில் இவங்க வைக்கிறாங்கன்னா, பக்தர்கள் வேண்டுதலை உடனே பெருமாளிடம் கொண்டு சேர்ப்பாங்க அப்படின்னு இது வரைக்கும் பக்தர்களால் நம்பப்படுது. அது மட்டும் கிடையாது, என்ட்ரன்ஸில் எது நடந்தாலும் தூதுவராக உடனே போய் பெருமாள்கிட்ட சொல்லிவிடுவார் அப்படின்னு பக்தரால் நம்பப்படுறதால் தான் இது வரைக்கும் அவர் வாகனமான கருடனை ஃப்ரண்ட்லேயே வச்சுருப்பாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் தாண்டி உள்ளே போகக்குள்ள தூரத்தில் ஒரு அனுமான் சிலை எடுத்து பாருங்கள். எதுக்கு இந்த அனுமான் சிலை திருப்பதி, அதாவது பெருமாள் கோயிலை எல்லாம் வைக்கிறாங்கன்னா, ஸ்ரீராமரின் மிகப்பெரிய பக்தர், முழு விசுவாசத்தின் அடையாளம், வீரமும் சேவையும் சேர்ந்த தெய்வம். அதனால தான் இவர் பெருமாள் கோயில் எங்கேயுமே அனுமான் சிலை காணப்படும். அதிக பக்தருங்க பெருமாளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கருடன், ஹனுமான் தாண்டி தான் உள்ளே போவாங்க. அதனால தான் இந்த ஹனுமான் சிலை உள்ளே வைக்கிறாங்க. வாங்க அடுத்தது உள்ளே எப்படி அமைச்சிருக்கான்னு பார்க்கலாம். வேலை இப்போ தான் வேலை நடந்துகிட்டே இருக்குது மக்களுக்கு. பாருங்களேன், பார்க்கலே உங்களுக்கு தெரியும். இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாகிடுது இந்த கோவில். முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கருடன், ஹனுமான் என்னன்னா, கருடன் விண்சக்தி, ஹனுமான் வீரசக்தி. ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ரெண்டுமே பலசாலியும் தான். அதனால தான் எப்பயுமே பெருமாள் கோயிலில் என்ட்ரன்ஸ்லேயே போகக்குள்ள இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம பார்க்கலாம். அதிகமாக ஹனுமானும் கருடனும் வணங்குறவங்களுக்கு தெரியும் ஹனுமான் யார், கருடன் யாருன்னு. நம்ம தமிழ்நாட்டில் சின்ன திருப்பதி கோயில் கட்டுற காரணம் எதுக்குன்னா, தூர பயணம் செல்ல முடியாத பக்தர்கள், வயதானவர்கள் எளிதாக தரிசனம் செய்ய, ஊர் மக்கள் ஆன்மீகம் உருவாக்க இந்த இடத்துல சின்ன திருப்பதி கோயில் கட்டிகிட்ருக்காங்க. முய்க்க இதுக்கு தான் சின்ன திருப்பதி கட்டிகிட்ருக்காங்க. தூர பயணம் செல்ல முடியாதவங்க இங்கேயே நம்ம பார்க்கலாம். அதனால் அங்கே எப்படி இருக்குதோ அப்படியே ஒவ்வொரு ரூம் இடம் எல்லாமே கட்டிகிட்ருக்காங்க. பிரம்மாண்டமாக உருவாகிட்டுருக்குது. இப்போ நார்மலாக என்ன நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. இது வேலை ஃபினிஷிங் ஆகி ஓப்பன் பண்ணக்குள்ளே தான் நான் சொல்கிறது ஃபுல் அர்த்தம் உங்களுக்கு புரியும். புதிய கோயில் வளர்ச்சி என்பது ஊரின் ஆன்மீக வளர்ச்சியும் ஒற்றுமையும், அதாவது மக்கள் ஒற்றுமையும், இது ரெண்டு தான் குறிக்கும். எந்த கோயில் கட்டினாலும் இந்த பக்தி மயமாக இது உருவாக்கிட்டுருக்காங்க. ஒவ்வொரு வேலையும் பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு நார்மலாக கட்டடமாக தெரிஞ்சாலும் அது ஓப்பன் பண்ணக்குள்ள தான் அந்த சாமியோட ஆன்மீகம், அதாவது எந்த அளவுக்கு இருக்குது தெரியும். புதியதாக கட்டப்படும் சின்ன திருப்பதி கோவில் என்பது சாதாரண கட்டிடம் மாதிரி இல்லை. அது ஒரு திவ்ய அமைப்பு என்று பலரும் நம்புவாங்க. என்னை பொறுத்தவரைக்கு இந்த உள்ளே போய் நான் பார்த்த அளவுக்கு சொல்கிறேன். தமிழ்நாடுன்னு இல்லை, நம்ம இந்தியா ஃபுல்லாகவே இது ஓப்பன் பண்ணுறப்ப சின்ன திருப்பதி இந்த அளவுக்கு கட்டியிருக்காங்களா, தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோவிலுக்கு பேர் போன ஊர் தமிழ்நாடு. இதில் சின்ன திருப்பதியும் ஒன்று உருவாகுதுன்னா மக்கள் சந்தோஷம் எப்படி இருக்கும், அந்த கூட்டம் எப்படி இருக்கும். ஓப்பனிங் அன்றைக்கி மொத்தமும் அன்றைக்கி ஓப்பன் அன்றைக்கி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மக்களே. அது வரைக்கும் நடக்கிற வேலை நடந்துகிட்டே இருக்கும். கூடிய சீக்கிரம் ஓப்பன் ஆக போகுது. நம்ம ராஜகோபுரம் தான் பார்த்துட்ருக்கோம். பெருமாள், அதாவது சின்ன திருப்பதி கோயிலோட ராஜகோபுரம் பார்க்குறோம். அங்கே பாருங்களேன், அந்த சூரிய ஒளியை பாதி மறைச்சிடும் போலங்க. கிராஸாக நின்று தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேனே. நான் உங்களுக்கு நாங்கள் உள்ள வரைக்கும் போய் காமிக்கிறோம் வாங்க. வானத்தை நோக்கி உயர்ந்து நிற்கும் ராஜகோபுரம், பக்தர்களின் பிரார்த்தனை மேலே செல்வதற்கான பாதை. இந்த கோபுரத்தின் ஒவ்வொரு கல்லிலும் ஒரு சிற்பியின் உழைப்பும் ஒரு பக்தனின் நம்பிக்கையும் இருக்குது. ராஜகோபுரம் என்பது கோவில் வாசல் மட்டுமல்ல, தேவ உலகத்துக்குள் அழைக்கும் ஒரு முதல் அழைப்பு. தொலைவில் கோபுரம் தெரிந்தவுடன் மனசுக்குள் தானாக ஒரு பக்தி பிறக்கும். இன்னும் சொல்லப்போனால், அந்த மண்ணில் இருந்து மெதுவாக உயர்ந்து இந்த ராஜகோபுரம் நாளே பல தலைமுறைகள் பேசும் ஆன்மீகமாக சின்னமாக மாறும். சின்ன திருப்பதி இப்போ கட்டிகிட்டு இருக்கிறது நார்மலாக கட்டுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணாலும், பல தலைமுறைக்கு அப்புறம் திருப்பதி அப்படின்னு சொன்னோன்னா ஞாபகம் வர மாரி சின்ன திருப்பதினா தமிழ்நாடு நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு ஆன்மீக தலமாக மாறி இருக்கும் என் நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கை எப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. இதுதான் நம்ம சின்ன திருப்பதியோட ராஜகோபுரம். இப்படி தான் இருக்கும். நுழைவாயில் இப்படி தான் இருக்கும். இந்த சின்ன திருப்பதி உள்ளே நுழைந்த அந்த அனுபவம் சொல்ல வார்த்தையே இல்லை.
உணர்ந்தால் மட்டும்தான் அது புரியும். வார்த்தையெல்லாம் சொன்னால் புரியாது உங்களுக்கு. இந்த தூண்கள் தான் கோவிலை தாங்க அமைப்பு. பழங்காலத்தில் வந்து சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்க. அதாவது சில தூண்களில் வந்து யாழி, குதிரை, ஆஞ்சநேயர், கருடன் போன்ற சிற்பங்களை வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. சில பெரிய கோயிலில் வந்து இசைத்தூண், சிற்பத்தூண், மண்டபத்தூண்லாம் பார்க்கலாம். அதே போல் இந்த கோவிலும் பிரம்மாண்டமாக அமைச்சிட்ருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த கோவிலில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் தனி அர்த்தமும் முக்கியத்துவம் இருக்குது. அதில் முக்கியமானதுன்னா கருவறை. கருவறைனா என்ன? மூலவர் இருக்கும் மிக முக்கியமான இடம், மிகவும் புனிதமான பகுதி. கோவிலில் இதயம் என்று சொல்லுவாங்க அந்த இடம். அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அடுத்தது நம்ம பெருமாள் கோயிலில் வெங்கடேஸ்வரா இல்லை மூலவர் சிலை வந்து கருவறையில் எப்பயுமே இருக்கும். அங்கே தீபம் ஏற்றுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, ஆரத்தி நடக்கும். பொதுவாக இருட்டாகவும் அமைதியாகவும் வச்சுருப்பாங்க அந்த இடத்த. அந்த அளவுக்கு சாமி வந்து பூஜை பண்ணுவாங்க. இந்த சின்ன திருப்பதி கோயிலை முழுசாக சுற்றி பார்த்தோம். ஒவ்வொரு இடத்துலையும் தனி ஆன்மீக உணர்வு இருந்தது. நீங்களும் நடந்து பாருங்கள், அதே உணர்வு நீங்களும் உணர்வுங்க. கோவிலை சுற்றி வருவது ஒரு நடையில், அது ஒரு மனசு அமைதி தேடி ஒரு செல்லும் ஒரு பயணம். கோபுரத்திலேருந்து கருவறை வரை ஒவ்வொரு இடமும் ஒரு ஆன்மீக அனுபவம் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். இந்த ஸ்ரீனிவாச பெருமாளின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். கோவிந்தா கோவிந்தா.